என்ன செய்யறாரு, எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கல அப்படின்னு கூப்பிட்டாரு. நபிகள் நாயகத்துக்கு ஒரு பழக்கம் இருக்கு, யாரும் தாவத்து கொடுத்தாலும் ஏற்றுப்பாங்க. அதனால வந்திருக்கக்கூடியவங்க யாராவது அழைப்பு கொடுத்தா அந்த அழைப்புகளை ஏத்துங்க. முடியலையா நல்ல விதமா சொல்லுங்க, ஆனா அழைப்புகளை புறக்கணிக்காதீங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த தாவத்தை ஏத்துட்டு அந்த குஃபாருடைய வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்டுக்கு போய் ரசூலுல்லாஹ் உட்கார்றாங்க, சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவதற்காக ஒரு கவலம் வாயில் எடுத்து வைக்கிறார்கள். வைக்கின்ற பொழுது நேரம் யாரை விட்டுச்சு, யாரு விருந்துக்கு கூப்பிட்டானோ அவனுக்கு கூட ஒருத்தர் சனியன் இருப்பான், அவனை சனியன் கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சனியன் ரசூலுல்லாஹ் வாயில் அந்த ஒரு கவனம் வைக்கும் போது உள்ள ஆஜராகிறான். யா முஹம்மத், சாப்பிடுவதை நிப்பாட்டுகள் என்று சத்தமிட்டான். தன்னுடைய நண்பனை பார்த்து சொன்னான், ஓ குபா, அறிவு கட்டவனே, இமார், கழுத என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி தன் நண்பனை திட்டி, என்ன காரியம் செய்தாய்? எந்த முகம்மதை நான் விரட்ட வேண்டும் என்று பாடுபடுகிறனோ அந்த முகம்மதை கூட்டி அந்த விருந்து போட்டுட்டு இருக்கிற. முதல்ல இவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனான். அவர் என்ன பண்ணாரு, பயந்து போய் ஏச்சு போயிருங்க யாரும் சொல்லலாம். உடனே ரசூலுல்லாஹ் எந்திரிச்சார்கள். இல்லை இல்லை, முகம்மதை இப்படி நீ அனுப்புவது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. நீ இப்படி எல்லாம் அனுப்பக்கூடாது. இந்த முகம்மதை அவமானப்படுத்தி அனுப்ப வேண்டும். எப்படிப்பட்ட அவமானம் தெரியுமா? எந்த நாவால் முகம்மதை விருந்துக்கு கூப்பிட்டாயோ அதே நாவால் எச்சி முகத்திலே துப்ப வேண்டும் என்றான். குர்ஆன்ல 19வது ஜுஸ்ல முதல் சஃபால வருது இந்த ஆயத்து. அதுக்கு விளக்கம் தஃசீர்கள்ல எழுதுவார்கள். அந்த கேடுகட்ட உக்பா முகம்மதுடைய முகத்தில் அவன் கூப்பிட்டது கண்ணியம் செய்ய, ஆனா கூட வந்தவன் இதான் சாக்கு. நான் சொல்ல வர செய்தி, முகம்மது ரொம்ப நாள் அவமானப்படுத்துறது அவனுடைய டார்கெட், அவனுடைய ரொம்ப நீண்ட கால நோக்கம். வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைத்ததால் சூழ்ச்சியை கையில எடுத்தான். அல்லாஹ் என்ன செய்தான், வல்லாஹு கைருல் மாக்கிரின். எந்த எச்சால தூக்க சொன்ன, எந்த முகம்மதை கேவலப்படுத்த சொன்ன, நான் அதே ஆயுதத்தால அதே எச்சால ஓ முகத்தை கரிக்கிறேன்னு சொல்லி அந்த உக்பா தன் நாவிலிருந்து எடுத்த அந்த எச்சி உமிழ் நீரை பெருமானார் முகத்தில் வீசினான். அதே எச்சி ரிப்பீட் இவன் முகத்துக்கு போயிடுச்சு. ஒரு துளி கூட ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல போய் விலகன்னு சொல்லி தஃசீர்கள்ல எழுதுறாங்க. சொல்ல வரக்கூடிய காரணம், சூழ்ச்சி யாரும் செய்துவிடக்கூடாது. சூழ்ச்சி செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் அதை அல்லாஹ்வுக்காக பயந்து அதை மன்னித்து விட்டுவிட வேண்டும்.